அவ சாதாரண ஆள் இல்லைன்னு அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அவகிட்ட இருந்து இனி என்னால தப்பிக்கவே முடியாதுன்னு. நாளைக்கு இதே நேரம் அவ சொன்ன மாதிரி காவேரி கையாலேயே என்ன கொண்டு பழைய காவேரி மேல போட்டுட்டு அவ தப்பிச்சிருவா. ஆனா அவ சொன்னது நடக்க கூடாது. காவேரிக்கும் தான் புருஷனை கொன்ன பாவம் வந்துடக்கூடாது. அதோட உயிர் பயத்தோட ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்றதை விட ஒரேடியா போய் சேர்ந்துடலாமேன்னு நான் தற்கொலை பண்ணிக்க முடிவெடுத்தேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம்? சரி சரி சரி, அழாதீங்க. என்னங்க? ஏய், என்னடா இது முட்டாள்தனம்? யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்திக்கு பயந்து இப்படி நாண்டுகிட்டு சாக போயிருக்கியடா. டேய், இந்த ஜமீனோட தம்பின்னு சொல்லிக்கவே உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணே, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு. உயிர் பயம் வந்தா நாம என்ன பண்றோம்னு நமக்கே புரிய மாட்டேங்குதுன்னு. இல்லன்னா நானே காவேரியை கொல்ல பார்த்திருப்பேனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சாக போறோம்னு நினைச்சா ஒவ்வொரு நிமிஷமும் ரணமா இருக்குன்னு. என் உயிரை மாய்ச்சிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி சரி, ஒரு நிமிஷம் இரு, அழாத. உங்களை இப்படி பயமுறுத்தி மரண விளையாட்டு விளையாடுறது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள வேற இருக்காம விட மாட்டேன்.